ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் அரிசி மாவு சப்பாத்தி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி தேவையான அளவு வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு வந்து 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே செஞ்ச அரிசி மாவு தான். நீங்கள் கடை அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கப்பில் அளந்து ஊற்றிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி வந்து வேறுபடும், கூடுதலாகவும் குறைச்சும் தேவைப்படும். அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு, சூடாக இருக்குல்ல தண்ணி, அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பூனு இல்லாட்டி கரண்டி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கை வச்சு பண்ணாதீங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த சப்பாத்தி. இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப அதே 1 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல, பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லா மாவும் ஒன்று சேர பிசையணும். இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோன்னாக்க நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. இப்போ அந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து உருட்டிக்கிறேன். சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். கோதுமை மாவு, மைதா மாவுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசி மாவுலேயும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அப்படி கை வச்சு அமுக்கி விட்டுட்டு நம்ம எப்படி சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்படி ஓரமெல்லாம் வெடிப்பாக வருதுன்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் திரும்ப எடுத்து அந்த மாவோடு சேர்த்துட்டு நம்ம வந்து அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதுமானது. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துருச்சு. இப்போ அது போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்திருக்கேன். அது சூடானதும் நம்ம வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து அதில் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி துணியை வச்சு அமுக்கி அமுக்கி எடுத்தோம்னாக்க அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. துணியை வச்சுட்டு நல்லா சுற்றிலாம் அமுக்கி அமுக்கி விட்டுக்கணும். இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி போட்டு எடுக்கிறேன். நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி வரும். எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிஞ்சிட்டெல்லாம் வராது. நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த தக்காளி தொக்கு, குருமா எல்லா வீடியோவுமே இதுக்குள்ளே சைடிஷ், சப்பாத்திக்குள்ளே சைடிஷ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு. இந்த சப்பாத்தியை வந்து நம்ம போட்டு எடுத்த உடனே என்ன பண்ணிடணுன்னாக்க அது மேலே வந்து பட்டர் அப்படி இல்லைனாக்கா நெய் வந்து தடவிடணும். அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். இது வந்து கோதுமை மாவு, மைதா மாவெல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னாக்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த அரிசி மாவு சப்பாத்தி வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.